இனிய காலை வணக்கம். வெல்கம் பேக் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். உங்களுடைய நேரத்தை நீங்கள் என்னோட பகிர்ந்துக்கிறதுக்கு மிக்க நன்றி. இது ஒரு கலெக்டிவ் டேரோ ரீடிங். அதனால உங்கள் வாழ்க்கை சூழலோட ஒத்து போகக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கங்க, ஒத்து போகாத விஷயங்கள் மற்றவங்களுக்கானது அப்படின்னு பாருங்க. இந்த ரீடிங் பார்க்கறதுக்காக நம்மளை தயார் செஞ்சுக்கலாம். ஒரு டீப் பிரெத் எடுங்க. ஒரு அமைதியான மனநிலையில இருந்து இன்னைக்கான கைடன்ஸ் மெசேஜஸ் ரிசீவ் பண்ண தயாராகுங்க. முதல்ல நம்ம ஆர்டல் கார்ட்ஸ் பார்க்கலாம். You have the Rainbow Prince, the Phoenix, and the Eagle King. இந்த மெசேஜஸை நம்ம கிளியராகவும் கிறிஸ்பாகவும் பார்க்கறதுக்காக டேரோ கார்ட்ஸ் வழியாக மெசேஜஸ் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். உங்களோட சகிப்புத்தன்மையும் மன உறுதியும் சோதிக்கப்பட்டுட்டு இருக்கலாம் சமீபத்தில். ஏதோ ஒரு உண்மை உங்ககிட்ட இருந்து மறைக்கப்பட்டிருக்கலாம், இல்ல உங்களை பத்தி ஒரு சிலர் தவறாக புரிஞ்சிருக்கலாம். உங்களுடைய சூழ்நிலையினாலேயோ இல்ல உங்களுடைய இயலாமையினாலேயோ ஒரு குறிப்பிட்ட முறையில நீங்க நடந்திருக்கலாம். அத அவங்களோட பார்வையில இருந்து பார்க்கும்போது நீங்க அதை வேணும்ட்டே செய்யற மாதிரியோ இல்ல அவங்களுக்கு ஏதோ நீங்க கெடுதல் நினைக்கிற மாதிரி அவங்க புரிஞ்சிருக்கலாம். ஸோ இது சம்மந்தமா ஒரு உண்மை வெளிவர இருக்கலாம். உங்களை பத்தி தவறா புரிஞ்சிருந்த அந்த திரை விலகலாம். இதுல நடந்தது என்ன, உங்க பக்கத்துல இருக்கிற உண்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய தருணம் வந்துட்டதா இங்க இருக்கக்கூடிய கார்ட்ஸ் நம்மளோட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஆர்கல் கார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய மெசேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா பர்செவரன்ஸ், ரெசரெக்ஷன், சரண்டர் டு சேஞ்ச், த பிக் பிக்சர், இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான மெசேஜஸ். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சமீபத்தில் ஒரு இமோஷ்னல் டெத் மாதிரி ஒரு சூழ்நிலையை கடந்து வந்திருப்பீங்க. இது ஒரு முடிவை குறிக்கலாம். ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போயிருக்கலாம். இல்லை ஒரு சிலருக்கு உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தையோ இல்லை நீங்கள் சந்தித்த ஒரு ஏமாற்றத்தையோ நம்பிக்கை துரோகத்தையோ இது குறிக்கலாம். ஏதோ ஒன்று சமீபத்தில் உங்கள் வாழ்க்கையில் முடிவு அடைஞ்சிருக்கு. அது உங்களை ஒரு விரக்தியான மனநிலையில கொண்டு போயிருக்குன்னு சொல்லணும். இதுல இருந்து மீண்டு ஒரு சில பேர் வந்திருப்பீங்க, இல்ல மீண்டு வரக்கூடிய முயற்சியை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க சரியான பாதையில தான் இருக்கீங்க, சரியான முயற்சிகளை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு இன்னைக்கு உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் இந்த ரீடிங் வழியா உங்களோட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. நடந்து முடிஞ்ச விஷயங்கள் அனைத்தையும் அது எவ்வளோ கசப்பான அனுபவங்களை உங்களுக்கு கொடுத்திருந்தாலும், எவ்வளோ மன வலியும் வேதனையும் கொடுத்திருந்தாலும், இதை நீங்க நம்புற தெய்வத்திடமும் இந்த பிரபஞ்சத்திடமும் நீங்க முழுவதுமா ஒப்படைச்சிடுங்க. ஸோ இந்த நெருக்கடியான சூழல் உங்களுக்கு என்ன வாழ்க்கை பாடம் கற்றுக் கொடுத்துச்சோ அதெல்லாம் நீங்க சேகரிச்சு இந்த ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி நீங்க இன்னும் வலிமையா மன உறுதியோட உங்க வாழ்க்கையுடைய அடுத்த கட்டத்துக்கு நீங்க செல்லணும் அப்படின்றதான் இன்னைக்கான மெசேஜ். உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல உங்களுக்கு அநீதி நடந்திருக்கலாம். இது உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இல்லை உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். ஒரு அத்தாரிட்டேட்டிவான ஒரு ஃபிகர், எல்லாராலையும் மதிக்கப்படக்கூடிய ஒரு நபர் உங்கள் குடும்பத்தில், இல்லை இது வேலை சம்மந்தப்பட்டதுன்னா உங்களுடைய மேனேஜராக இருக்கலாம். அவங்க தொடர்ந்து உங்களுக்கு இக்கட்டான நிலைகளை ஒன்று மாற்றி ஒன்று உருவாக்கிட்டே இருந்திருக்கலாம். மற்றவங்களோட உங்களை வேறுபடுத்தி நடத்தி இருந்திருக்கலாம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிச்சாலும் உங்களுக்கு எந்த ஒரு விடையும் கிடைச்சிருந்திருக்காது. அதனால பொறுமையோட சகிப்புத்தன்மையோட இதெல்லாம் நீங்க கடந்து வந்துகிட்டே இருந்திருப்பீங்க. இதுக்கு தான் ஒரு முடிவு வர இருக்கு. இதை விட ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வெகு விரைவில் கிடைக்க இருக்கலாம். உங்களுடைய வேலை சம்பந்தமா ஒரு மாற்றம் நிகழ இருக்கலாம். யூ ஹேவ் 2 of swords and the lovers card. ஒரு முக்கியமான முடிவு எடுத்து செயல்படக்கூடிய சூழல் வெகு விரைவில் உருவாக இருக்கு.
இப்போ நீங்க இருக்கிற நிலையிலிருந்து இன்னும் ஒரு 2-3 வருடங்கள்ல நீங்க எங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த மாதிரி ஒரு வளர்ச்சியை நீங்க உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதற்கு ஏத்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கூடிய விரைவில கிடைக்க இருக்கு. இங்க யூ ஹேவ் ஏஞ்சலிக் ஹெல்ப். இங்க இந்த லவர்ஸ் கார்ட்லயும் ஒரு ஏஞ்சல் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஜட்ஜ்மெண்ட் கார்ட்லயும் ஒரு ஏஞ்சல் பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால உங்களோட ஏஞ்சல்ஸ், உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் உடைய துணை உங்களுக்கு என்றைக்குமே இருந்துட்டு இருக்கு. ஒரு சரியான பாதையில நீங்க வழி நடத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. நீங்க விரும்பியோ விரும்பாமலோ ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில சமீபத்துல நடந்திருக்கு. அது மிகுந்த மன வலியை உங்களுக்கு கொடுத்தாலும் இது உங்களுடைய உயர்ந்த நன்மைக்காக நடந்திருக்கு அப்படின்னு முழுமையா நம்பி அந்த மாற்றத்தை தழுவிக்கோங்க. இது உங்களை ஒரு வளர்ச்சி பாதைக்கு கூட்டிட்டு போகும் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம ரீடிங்ல பார்த்துட்டு இருக்கோம். வேற என்ன மெசேஜஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். Ace of Swords. கண்டிப்பா நீங்க இப்ப இருக்கிற நிலையில இருந்து நீங்க வெளிவர இருக்கீங்க. அதுதான் இந்த 8 of Cups வழியா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. எந்த ஒரு சூழல் உங்களுக்கு அமைதியற்ற ஒரு நிலையை உருவாக்கிட்டு இருக்கோ, எந்த ஒரு இடத்துல நீங்க பாகுபாடு சந்திச்சுட்டு இருக்கீங்களோ, வேறுபடுத்தி நடத்தப்படுறீங்களோ, உங்களுடைய திறமை குறைவாக மதிக்கப்படுதோ, உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்காத இருக்கோ, அந்த இடத்துல இருந்து நீங்க வெளிவர இருக்கீங்க. இந்த தடைகள் எல்லாம் நீங்க தகர்த்து எறிய இருக்கீங்க அப்படின்றதான் 7 of Wands வழியா பார்த்துட்டு இருக்கீங்க. Ace of Swords உங்களுக்கு வரக்கூடிய தெளிவு, உங்களுக்கு வரக்கூடிய நம்பிக்கை, இதுதான் குறிக்குது. ஒரு முக்கியமான முடிவு எடுத்து செயல்பட இருக்கீங்க அப்படின்றத இன்னொரு முறை கன்ஃபார்ம் பண்றதுதான் Ace of Swords. கார்ட்ஸ் நான் சரியா அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபைனல் மெசேஜஸ் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். Choose your battles. Release. ரிலீஸ் அப்படின்ற கார்டு டேரோல த டெத் கார்டு அப்படின்றது தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அதனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட விஷயம் முடிவுக்கு வந்திருக்கு. இது ஒரு கலெக்டிவ் ரீடிங்னால உங்க வாழ்க்கையில இந்த மெசேஜ் எப்படி பொருந்தி போகுதோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ எது ஒன்று உங்க மனசுல ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்கோ, உங்களை ஒரு அடைப்பட்ட நிலையில வச்சுட்டு இருக்கோ, ஃபேமிலியில ஃபோக்கஸ் பண்ண விடாம, இல்லை உங்களுடைய வேலையில ஃபோக்கஸ் பண்ண விடாம, எது உங்களை ஒரு விரக்தியான மனநிலைக்கு தள்ளிட்டு இருக்கோ அதுல இருந்து நீங்க முழுவதுமா விடுபடணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான மெசேஜா இன்னைக்கு ரீடிங்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மெசேஜ் திரும்ப திரும்ப உங்க ரீடிங்ல நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. யூ ஹாவ் த ஃபீனிக்ஸ் ஹியர், யூ ஆல்சோ ஹாவ் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ரிலீஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல, இந்த மாதிரி ஒரு மனநிலையில நீங்க இருக்கிறது உங்களுக்கு எந்த வகையான நன்மையும் இது வரைக்கும் செய்யல, இனிமேலும் செய்ய போறது இல்லை. அதனால இதுல இருந்து முழுவதுமா விடுபடுங்க. உங்க மன காயங்களை நீங்க குணப்படுத்திக்கங்க. இது ஒரு ஒர்க் பிளேஸ் சிச்சுவேஷன் அப்படின்னா இங்க தொடர்ந்து வேலை செய்யறது உங்களுக்கு மிகுந்த மன அழுத்தத்தை கொடுக்குது. உங்களோட திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கல, ஒரு வளர்ச்சி இல்லை, மற்றவங்களை விட நீங்க மற்றவங்களோட வேறுபடுத்தி பார்க்கப்படுறீங்க அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா இதுல இருந்து நீங்க கூடிய விரைவில் வெளியேறுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். உங்களுடைய திறமைகளை நீங்க மென்மேலும் வளர்த்துக்கிட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நீங்க சரியாக பயன்படுத்திக்கங்க. சரண்டர் டு சேஞ்ச், இந்த மெசேஜ் உங்க ரீடிங்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. 7 of Wands தான் சூஸ் யுவர் பேட்டில்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ ஒரு நபராலேயோ இல்லை நபர்களாலேயோ நீங்க கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்ற மெசேஜும் இங்க ஹைலைட் ஆயிருக்கு. இந்த ஆர்க்குள்ள நீங்க பாக்குறது மாதிரியே இப்போ நீங்க இருக்கிற சூழல்ல இருந்து கொஞ்சம் விலகி இருந்து பாருங்க, விலகி வந்து பாருங்க. இது ஒரு பேட்டர்னாவே இந்த நபர்களோ செஞ்சுட்டு இருக்காங்களா? ஒரு பிரச்சனைய மீண்டும் மீண்டும் உருவாக்கப்படுதா? உங்களை வேறுபடுத்தி பாகுபடுத்தி நடத்துறத நீங்க ஒரு பேட்டர்னா பாக்குறீங்களா? இது குடும்பமா இருந்தாலும் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு சூழல்ல இருந்தும் இந்த நபர்களுடைய தாக்கத்துல இருந்தும் நீங்க உங்களை தற்காத்து கொள்ளணும். ஏன்னா உங்களோட டைம் அண்ட் எனர்ஜி ரொம்பவே ப்ரெஷியஸ். அதனால உங்க மேல இருக்கிற
பொறாமையினாலையும் உங்க மேல இருக்க வன்மத்தினாலையும் இதே மாதிரி ஒரு சூழலை வேண்டுமென்றே திரும்ப திரும்ப உருவாக்கிட்டு இருக்கும் போது, இந்த நபர்கள் உருவாக்கும் பிரச்சனைகளையும் இந்த நபர்கள் வேண்டுமென்றே உருவாக்கும் சூழல்களையும் சந்திச்சுட்டு இருக்கிறதே உங்களுடைய வேலை கிடையாது. இந்த மாதிரி லோவர் வைப்ரேஷனல் பீப்புளையும் லோவர் வைப்ரேஷனல் எனர்ஜிலையும் நீங்க இருக்கிறத விட உங்களுக்கு முக்கியமான பொறுப்புகள் இருக்கும், உங்களுக்குன்னு குடும்பம் இருக்கும், குழந்தைகள் இருக்கும், உங்களோட கெரியர் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டா இருக்கும். அதனால உங்க வாழ்க்கையில எதுக்கு முக்கியத்துவம் குடுக்கணும் அப்படின்னு நீங்க பிரையாரிடைஸ் பண்ணணும் அப்படின்றதும் உங்களுக்கு ஒரு முக்கியமான மெசேஜா இந்த ரீடிங் கன்வே பண்ணிட்டு இருக்கு. தட்ஸ் வை யூ ஹேவ் சூஸ் யுவர் பேட்டில்ஸ். ஒரு முடிவு ஏற்படுறதன் வழியா தான் ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய தொடக்கம் ஏற்படும். அது ஆரம்பத்துல நம்மளுக்கு ஏற்றுக்கொள்ள நம்ம மனம் மறுத்தாலும், அந்த மாற்றத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு அதுல நம்ம பயணம் செய்ய ஆரம்பிக்கும் போது சூனர் ஆர் லேட்டர் நம்ம கண்டிப்பா ரியலைஸ் பண்ணுவோம். இது நம்மளுடைய உயர்ந்த நன்மைக்காக நடந்திருக்கு. நம்ம சரியான தருணத்துல இதுல இருந்து நம்ம வெளியேறணும். இந்த நபர்களுடைய பிடியிலிருந்து நம்ம வெளியே வந்தோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை, இந்த வாய்ப்பை நம்ம சரியான நேரத்துல பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு கண்டிப்பா நம்ம ரியலைஸ் பண்ணக்கூடிய தருணமும் வரும். ஸோ இந்த மெசேஜ் யாரை சென்றடையணுமோ, ப்ளீஸ் லுக் அட் த பிக்கர் பிக்சர் இன் யோர் லைஃப். இதுல இருந்தெல்லாம் நீங்க மீண்டு வந்து உங்களோட மன உறுதியும் மன வலிமையும் வெளிப்படுத்தணுமே தவிர நீங்க துவண்டு போகக்கூடாது அப்படின்றதான் இன்னைக்கான கைடன்ஸ் மெசேஜ் உங்களுக்கு. அதே போல உங்களை தவறான கண்ணோட்டத்துல தான் பார்க்கணும், தவறாதான் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு குறுகிய எண்ணத்தோடையோ குறுகிய மனப்பான்மையோட இருக்கிறவங்கள நீங்க மாத்த முடியாது. இத அவங்க யாரு, அவங்க எந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்காங்கன்றதை தான் வெளிப்படுத்துதே தவிர உங்களை எந்த வகையிலையும் இது தனிப்பட்ட முறையில பாதிக்க போறது இல்ல அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எதுல அதீத கவனம் செலுத்தணும், உங்களுடைய இலக்கு என்ன, உங்களுடைய லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கைய ஒரு முன்னேற்ற பாதையிலும் வளர்ச்சி பாதையிலும் உங்க வாழ்க்கைய அமைதியான ஒரு சூழலை எடுத்துட்டு போறது மட்டுமே தான் உங்களுடைய ப்ரையாரிட்டியா இருக்கணும்னு நீங்க முழுமையா நம்பி இதற்கு என்ன வழியோ அதை நீங்க செய்ய தொடங்கணும் அப்படின்றதா இன்னைக்கான கைடன்ஸ் மெசேஜ். இந்த ரீடிங் உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்கும் நான் நம்புறேன். உங்களோட நேரத்தை நீங்க என்னோட பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.